கேளுங்க கேளுங்க. ஆனா இந்த 2 கேள்வி கேளுங்க. அஜித்தோட லாபத்து விஷயத்துல காவல்துறையே அந்த நம்பர் பிளேட்டை மாத்தி அவரை அழைச்சிட்டு போன. ஆனால் இப்போ அந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் சிபிஐனுடைய வசத்துக்கு அந்த கேஸ் போயிருக்கு. அதனால் நிச்சயமாக சிபிஐ விசாரித்து நீதியை நிலைநாட்டணும். அதிலும் குறிப்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை சில அதிகாரிகளே அஃபீஷியலாக நம்பர் பிளேட்டை மாட்டியிருப்பதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் போட்டிருக்கிறீங்க. 2 நம்பர் பிளேட்டு, ஒன்று TN1G ஒன்று, இன்னொன்று TN1G, கீழே இருக்கிற நம்பர் வேற. இதையெல்லாம் நிச்சயமாக சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷனில் அது உண்மை என்று கண்டு வந்தால் ஒரு அரசே தவறு செய்ய ஆரம்பித்தா மக்கள் யாரை நம்புவாங்கன்னா, எப்பவுமே அரசு தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம். சிஸ்டம் தப்பு பண்ணக்கூடாது. இன்னைக்கு சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பித்தால் அது எங்கே சென்று முடியும்? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு சொன்னாங்க, காவல்துறையினுடைய இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்க்காக நாங்கள் ஒரு ரிட்டையர்டு நீதியரசரை வச்சு 1 மேன் கமிஷனை போட்டாங்க. அந்த 1 மேன் கமிஷன் நீதியரசர் போட்ட பிறகு அவருடைய பாதுகாவலருக்கே ரோட்டில் வெட்டு விழுந்துச்சு. அது வேற கதைங்கண்ணா. அது ரிப்போர்ட் என்னாச்சு? ஆனால் 2 விதத்துலைங்கண்ணா. நம்ம எல்லா இடத்துலையும் இன்னைக்கு காவல்துறையை குற்றம் சுமத்துகின்றோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்து தவறு தான். ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்கு. இந்த காயின்ல இன்னொரு பக்கத்தை பாருங்க. காவல்துறையில மொத்தமாக நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை பொறுத்தவரை அதிகமான பணிச்சுமையில் இருக்கிறாங்க. பந்தோபஸ்து பண்ணணும், அவங்களே கிரைம் பண்ணணும், அவங்களே லா அண்ட் ஆர்டர் பண்ணணும், அவங்களே நைட் டியூட்டி போகணும். போதுமான வசதிகள் இல்லை. 2 வீலரில் பைக்கில் காவல்துறை அவங்களே இரவு ரோந்து போகிறாங்க. ஸோ காவல்துறையினுடைய பணிச்சுமையும் ஒரு பக்கம் மிக 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 அதிகமாக இருக்கு. அதாவது காவல்துறையில் எங்கேயோ 2-3 காவலர்கள் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்வதை விட இந்த அஜித் கேஸில் காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவல்துறையை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதுவும் சொல்லணும். காவல்துறையை ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வருவதற்கான நேரமா? நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம்னா மாசமா சம்பளம் வாங்குறோம், நிம்மதியாக இருக்கிறோம். காவல்துறை ஏன் 16 மணி நேரம் வேலை செய்யணும்? நாம் அதையும் புரிஞ்சுக்கணும்ல. காவல்துறை எதற்காக கடினமாக நமக்காக உழைக்க வேண்டும்? அதுவும் தமிழகத்தை காவல்துறையினுடைய சேலரி பார்த்தீங்கன்னா தெலங்கானா கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட தமிழகத்தில் காவல்துறை வாங்கக்கூடிய சம்பளம் குறைவு. ஏன்னா இதையும் பார்ப்போம்னு நான் சொல்கிறேன். அதனால் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கமிஷன் போட்டுட்டோம், ஸ்டடி பண்ணட்டும், அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்கட்டும். ஆனால் அஜித்குமார் கேஸாக இருந்தாலும் கூட தூண்டுதல் இல்லாமல் ஒரு காவல்துறையினுடைய கான்ஸ்டபிள் வேலை இல்லாமல் போய் அஜித்குமாரை துன்புறுத்த போறாரா? அவருக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அது இருக்கா? வெளியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூண்டுறாங்க. வெளியே இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள், வெளியே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு கான்ஸ்டபிளை தூண்டினதுக்கு அப்புறம் அவர் தப்பு பண்றாரு. அஜித்துக்கும் அந்த துன்புறுத்திய கான்ஸ்டபிளுக்கு என்ன சம்பந்தம்? மாமா மச்சானா? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம நேரடியாக காவல்துறை என்று சொல்வதை விட தப்பு நடந்திருக்கு, சிபிஐ என்கொயரி பண்றாங்க. காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் வரை தமிழகத்தில் அது நடந்துகிட்டே தாங்க இருக்கும். பணிச்சுமை அதிகம். காவல்துறை ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது இல்லை. நேற்று பார்த்த ரொம்ப அழகா அந்த டிஒய்எஸ்பி அவர் ட்ரைனிங்ல அவர் அந்த வால் வாங்கியிருந்தாரு, சார்ட் ஆஃப் ஆனர் பெஸ்ட் ட்ரைனிங். எவ்வளோ அற்புதமாக தன் மனைவியின் மீது மண்டியிட்டு அந்த சார்ட் ஆஃப் ஆனர் சார்டை கொடுத்து அந்த மெடல் எடுத்து அப்பா கொண்டு அம்மா கொண்டு குழந்தை கொண்டு மாட்டி பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி. அப்போ நினைச்சேன் பணியில் சேரும் பொழுது இவ்வளோ அற்புதமாக சேர்ந்திருக்காரு. இதே டிஒய்எஸ்பி அவர்கள் 10 ஆண்டுகள் கழித்தும் குடும்பத்தின் மீது அந்த பாசமாக இருப்பாரா அப்படின்னு? ஏன்னா அந்த நியாயமான கேள்விங்க. அதனால் காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா காவல்துறையை பயன்படுத்திட்டு இருந்தால் என்னென்ன பிரயோஜனம்? அது பண்ணாத வரைக்கும் இன்னொரு அஜித்து நடக்கும். அதனால் சமுதாயமாக நாம் எல்லாம் கேள்வி எழுப்பணும். காவல்துறையை சுத்தப்படுத்தி ரிஃபார்ம் பண்ணி அவர்களுக்கு தேவையான சலுகைகளும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் பார்க்கின்றேன். நயினார் அண்ணனுடைய பேட்டி நான் பார்த்தேன். நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசலை, வேற ஏதோ பொருள் நான் பேசினேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன். காரணம், நயினார் அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார், நான் அந்த அர்த்தத்தில் பேசுகிறேன், நான் வேற ஏதோ அர்த்தத்தில் பேசுகிறேன். ஆனால் பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது, அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு. நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்கள் யாரையும் அடிச்சு பிடுங்க மாட்டோம், நாங்கள் எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயினார் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக. இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகை நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை ஹைலைட் பண்ணிருந்தீங்க, அது மிஸ்கோட் ஆயிருச்சா இல்லை அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு
அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக இருக்காது. அதே போல விளக்கம் கொடுத்துட்டீங்க. நீங்க அமைச்சர் சொல்றாங்க, மத்திய அமைச்சர் சொல்றாங்க, அமைச்சர் சொல்றாங்க, நாங்கள் பின்பற்ற முடியுங்கிறது. அப்புறமா தொடர்ந்து ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைப்பதில் என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எங்களுடைய தரப்புல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க. என்னுடைய முடிவுல நான் உறுதியாக தாங்க நான் இருக்கேன். நான் எப்பவுமே முடிவை மாற்றியது கிடையாது. 2021 அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டராக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடில் எந்த மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள். முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்லை, கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார்கள். ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலைங்க, எனக்கு தெரியாது. திமுக தானாக தனியாக ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது. இன்னைக்கு திமுக ஆட்சி அமைப்பது மாதிரி எனக்கு தெரியல. மக்களுடைய கோபத்தை நான் பார்க்குறேன். அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா? அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வர முடியும். அது 1980, 90, 2000 தமிழகம் அல்ல. 2024 தேர்தலே ஒரு சாட்சி. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி. எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்க. ஆனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன். இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சிக்கு உதவி பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும், எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம், இதுல எண்ணம். அதனால இதுல தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். அது பேசினாலும் அது தவறு. காலம் இருக்கிறது, காத்திருங்கள். அதே நேரத்தில் யார் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு அதற்கு காத்திருக்கும். தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சி என்னோட கூட்டணியில உபயோகித்து வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு தனியார் பேட்டி. ஆனா எனக்கு தெரியாதுங்கண்ணா, நான் எந்த பேட்டியும் பார்க்கல, யார் கொடுத்த பேட்டியும் பார்க்கல. நீங்க நேரா ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு பேட்டி பார்த்துருந்தா நான் பதில் சொல்லலாம். நீங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நான் சொல்றேங்கண்ணா. சரி, இப்போ டிஎஸ்பி கலால் பண்ணியிருக்காங்க. அவர் புரோட்டோகாலுக்கு ஏதோ அவர் வண்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அண்ணா நான் பார்த்தேன், ஒரு யூனிஃபார்ம்டு ஆஃபீஸர் ஊடகத்தில் பேசுவது தவறு, அது ஒரு பக்கம். ஆனால் அவரே அதை சொன்னார், வேற வழி இல்லாமல் நான் ஊடகத்தில் பேசுகிறேன்னு சொன்னார். அதையும் நம்ம அந்த கோணத்தை ஏற்றுக்கணும். என்னுடைய இது என்னன்னாங்கன்னா, ஒரு ஆஃபீஸரும் கூட தன்னுடைய தரப்பை வைத்த பிறகு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்திய பிறகு சில நேரத்தில் ஒரு அதிகாரியும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்கண்ணா. தொடர்ந்து ஒரு அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பதவிக்கும் அழகாக இருக்காது, அது பொறுப்பாக இருக்காது. அவர் தரப்பை வச்சுட்டாரு, பத்திரிகைகள் முன்னாடி வச்சுட்டாங்க. நண்பர்கள் நீங்களும் அதை கையில் எடுத்துட்டீங்க, நீங்களும் கேள்வி கேட்குறீங்க, நீங்களும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட தலைவர்களை போய் கேட்குறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த துறையினுடைய தலைவர், அவர் தான் பதில் சொல்லணும். அதன் பிறகு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் காவல்துறை அதிகாரியும் பேசிக்கிட்டே தான் தவறாக போயிருங்கன்னா, நான் என்னை பொறுத்தவரை நேர்மையாக இருந்திருக்கிறாரு, அவர் பேசியிருக்கிறாரு, நிறைய கைதுகள் செஞ்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் அது வன்மம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, இப்பொழுதும் அப்படி தான் தெரியுது. இதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டுவிட்டு, பத்திரிகையை நம்பி விட்டுவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் மன உளைச்சல் ஒரு உடம்பையும் அவர் கெடுத்துக்குவார். குற்றச்சாட்டு வச்சிட்ட பிறகு அதை ரெட்டிஃபை பண்ணாம அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்கண்ணே. ஆனால் அந்த பாயிண்ட் தான் சொல்றேன். குற்றச்சாட்டு வச்ச பிறகு ஒரு 15 நாள் ஆக்ஷன் எடுக்கலாம், நாங்களாம் கேள்வி வைப்போம்ல, சும்மா இருக்க போறோமானே. அவர் 3 நாளாக குற்றச்சாட்டு வச்சுட்டாருண்ணே. நீங்களும் சும்மா இருக்க போறீங்களா? பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேள்வி வைப்பீங்க, ஐஜிஎஸ்பி விடாம போறீங்க, நீங்களும் கேள்வி வைக்க தான் போறீங்க. தினமும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுனாங்கன்னா அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை நீர்த்து போய்விடும் என்று சொல்லுகின்றேன். ஒரு காவல்துறை அதிகாரி அதிகமாக பப்ளிக் பிரஸ்ல பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கருத்துரிமை ஒரு காவல்துறைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் நம்மளை போல் ஒரு காவல்துறை நண்பர், ஒரு சகோதர சகோதரி ஓப்பனா சில விஷயத்த பேச முடியாது. குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, கொஞ்சம் பொறுமை. நீங்களா இருக்கீங்களா, நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, பதில் சொல்லாம விட்டுருவீங்களா? கொஞ்சம் பொறுமை. அது தினமும் பேச பேச என்ன ஆகுதுன்னா அந்த குற்றச்சாட்டினுடைய வீரியம் நீர்த்து போய்விடும் என்கின்ற கருத்தை நான் பதிவு செய்யறேன். அவ்வளவுதாங்க. சரிங்கண்ணா. சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ திருட்டு சம்பவங்கள்ல குற்றவாளியை பிடிக்கிறாங்க, ஆனா ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், ரெக்கவர் பண்ண முடியல சார், நாங்க பிடிச்சோம் ஒப்படைச்சிட்டோங்கிறாங்க. இதனால ஒவ்வொரு வீட்டுல 13, 40, 50 சவரன் கொள்ள மக்கள் தான். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். நீங்க பத்திரிகை நண்பர்கள், நீங்க ஒரு சின்ன ஆர்டிஐ போட்டு உங்க நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ரெக்கவரி ரேட்டை பாருங்க. நல்ல காவல்துறை 20% தாண்டாது. ஒரு நல்ல காவல்துறையா இருக்குதுன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு 100 பவுன் காணாமல் போகுதுன்னா ரெக்கவரி 20 பவுன் தான் இருக்கும். 80% காணாமல் போயிடும். அந்த 20 பவுனை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் மனித உரிமை மீறல்,
மிளகா பொடியை கொண்டு போய் பிறப்புறுப்பில் வைக்கிறது, சித்திரவதை, டார்ச்சர், இவ்வளோ விஷயம் நடக்குது. இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அரசு முடிவு செய்யணும், அது திருட்டு போயிருச்சு, காணாமல் போயிருச்சு, காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும். அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய அரசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா. ஒரு திருட்டு போன பிறகு காவல்துறை அதிகாரி அதை ஏ ரிப்போர்ட், பி ரிப்போர்ட், சி ரிப்போர்ட்டுப்பாங்க. என்னால் பிடிக்கவே முடியல, 1 வருஷம் ஆச்சு, கண்டுபிடிக்கவே முடிக்கணும்னா அந்த கேஸை க்ளோஸ்டுப்பாங்க, சி ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. சி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தங்க காணாமல் போச்சோ, சந்தை மதிப்பு என்னவோ அதை அவங்களுக்கு அரசு ரீஇம்பர்ஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சுன்னா, அது 1980, 90 இந்தியா கிடையாது. இன்னைக்கு 2025 இந்தியாவில் இது சாத்தியம். அரசுக்கு இது பெரிய செலவெல்லாம் ஆகாது. ஆனால் 1 வருஷம் அரசு டைம் எடுத்துக்கணும். கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி பிடிக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, 1 வருஷத்துக்கு அப்புறமும் ஃபேக்காக 2 பேர்த்த கூட்டு வருவாங்க. 2 பேர்த்து மேலே ஃபேக் கேஸை போட்டு உள்ளே அனுப்புவாங்க. ரெக்கவரியே காட்ட மாட்டாங்க. ரெக்கவரி காட்டலின்னா அது ஃபேக் கேஸ் நடத்தாங்கண்ணா. பாதி நேரத்தில் ரெக்கவரி இல்லைன்னா பேருக்காக, ப்ரெஷருக்காக கைது பண்ணிட்டாங்க. அதனால் அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்தில் 1 வருடத்திற்குள்ள, ஏன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள், அவங்களுடைய லைஃபினுடைய சம்பாதி அந்த கோல்டில் இருக்குது. 30 வருஷமா 40 வருஷமா குழந்தைகளுக்காக, திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்டில் காணாமல் போயிடும். இந்தியா, குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசித்து ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு ரீஇம்பர்ஸ் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே தமிழகம் ஒரு மைல்கல்லாக இருக்கும். இதையெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும். இதை யோசிக்காம வேற ஏதோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்தபடி யோசிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கும். தொடர்ச்சியா உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதிமுக கூட்டணி பாஜக இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால அந்த கூட்டணி உடைப்பதற்காக அந்த கூட்டணிக்கு எதிராக பேசுகிறார் ஒரு நிமிஷம். கூட்டணிக்கு எதிராக பேசலாம், பட்டியல் போடுங்க தலைவா. நீங்க தானே கேட்குறீங்க, பட்டியல் ஒன்று சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக எங்க பேசுனேன்? ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னா? யார் சொன்னா? ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. நான் எங்க சொன்னேன்னா, அவர் சொன்னதை நான் சொன்னேன். கரெக்டா? இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்கேயாச்சும் சொன்னா இல்லை. அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது நான் மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு நான் சொன்னேன்னா, அதுக்கப்புறம் 3 மாசம் அமைதியா இருக்கிறேன்னா, இப்பவும் பத்திரிகையாளர் சந்திப்பேன் நான் கூப்பிட்டேன்னா, இல்லை ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறுத்து நீங்க நிற்கிறீங்களா? எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி வைக்கணாங்கண்ணா, என் பாட்டுக்கு சிவனேன்னு, என் ஆடு மாடு, என் கிரிக்கெட்டு, என்னுடைய ஃபவுண்டேஷனு, கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கட்சியில் முக்கியமான வேலைன்னா போய் வேலை செய்கிறேன். அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன், நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன். அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும், அதுவரை காத்திருக்கேன். இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசினா நீங்க சொல்லுங்க. எங்கேயாச்சும் ஒரு கருத்து. அண்ணா ஒரு நிமிஷம், நான் எதுக்கு நான் கலந்துக்கணும்? நான் எதுக்கு? எண் மக்கள் யாத்திரை தொடங்க பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க. இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலிருந்து மாநில தலைவராகவும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க. எது கலந்துக்கணும்? நான் அந்த கட்சியினுடைய காரியகர்த்தா. கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க. இதை தாண்டி யார் கலந்துக்கணுங்கன்னா, முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள். இல்லைன்னா நடக்கும். கோவை தொகுதியில் முக்கியமான நான் முக்கியம் இல்லை, சாதாரண ஆள். நான் எங்கன்னே முக்கியமான ஆள்? நீங்க தான் நீ முக்கியங்கிறீங்க. நான் சாதாரண ஆளே வேலையை பார்த்துட்டு இருக்கேன். குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி ஐயாம, ஓட்டு போட்டாங்க. ஆனா அழைப்பு இல்லைங்கிறது வேறீங்கன்னா, எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க. நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக, அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சின்ன கிராமம், கொட்டம்பட்டி, 40 வீடு, ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க. சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன். நானா தேவையில்லாமல் அலையாத விருந்தாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த பழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன டிஆர்பி வேணுமோ என்ன கொடுத்துட்டேன். 3 நாளைக்கு நல்லா இருக்கும். ரொம்ப பெருசா பேசிருக்காங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, அது எப்படி அது வாய்ப்பு இருக்கா உங்கள்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க? அதை பற்றி கலந்து ஆலோசனை. தலைவா, நான் ஏதாச்சும் எப்பாச்சும் நான் பதவி பின்னால் நான் போய் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? மாநில தலைவர் பதவியே வெங்காய பதவியில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காதுன்னு. நம்ம வேலையை நம்ம செய்வோம் தலைவா. ஆண்டவர் இருக்கா, நடத்தி காட்டுற நேரத்தில் அவன் நடத்தி காட்டுறான். கடைசி இதே ஒரு கேள்வி மட்டும் தான். திமுகவோட மண்டல குழு தலைவர் வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் ரவிச்சந்திரன், ஒரு பெண்ணை வந்து அவமரியாதை அதை திமுக பூசாம பெண்ணை அவமரியாதை பண்ணியிருக்கான். டெய்லியும் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா. எந்த காலத்திலேருந்து ஆரம்பிச்சது? இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்க? இந்திரா காந்தி அம்மையாரின் மீது எந்த விதமான ஆபாசமான விஷயமெல்லாம் பேசினாங்க? அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி என்ன பேசினாங்க? இது புதுசாக திமுக காரங்க பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தி தான் கருத்து சொல்லுன்னு கேட்குறீங்க. திமுக என்று சொன்னாலே
தலைவர்கள் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கட்சி தான். அது புதிதாக எதுவும் இல்லை. அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்லா தெரியும். நன்றி அண்ணா. போதுமா? சுரேஷ் சொன்னீங்க. ஓகே.